Hi friends, welcome to Flames to Fashion. Today 86 100 days challenge blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த காட்டன் சாரீ தான். இந்த காட்டன் சாரீ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பட்டு புடவை மாடலில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்து ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? சாரீ ஃபுல்லாகவுமே இந்த ஒர்க் இருக்கும். முந்தியில் மட்டும் ஸ்டோன் இருக்கும். பட் மற்ற சாரீ எல்லா இடத்துலையுமே வந்து எம்ப்ராய்டரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த சாரியில் அப்பர் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ், ஸ்வஸ்திகா ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி டபுள் கலரில் க்ரீன் வித் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், முந்தியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கும். தெரியுதுங்களா? மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த நார்மல் ஒர்க்கு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? சாரீ ஃபுல்லாகவுமே இந்த எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு ஓடி இருக்கும். அது என்னமோ எனக்கு அமைகிற சாரீ எல்லாமே வந்து டிசைன்ஸு சரி, இல்லை நான் பார்த்து எடுக்கதான் என்னன்னு தெரியல, இந்த மாதிரியான டிசைன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எம்ப்ராய்டரியாக இருக்கும், இல்லை ரொம்ப பிடிச்ச டிசைனாக இருக்கும். அது மாதிரி டிசைனாக நான் எடுக்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த அதே கலரில் ரன்னிங் ப்ளவுஸில் தான் வந்திருந்தது உங்களுக்கு. இதில் வந்து பேக் நெக் என்ன பண்ணியிருக்கேனாக்கா லேஸ் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லேஸ் ஒர்க் மட்டும்தான் நான் பிளான் பண்ணேன். தெரியுதுங்களா? பட் ஆனால் இதையும் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னு தெரியுதுங்களா? இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா இந்த பேக் சைடு பார்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து திருப்பி வச்சு தைச்சிட்டேன். எனக்கே தெரியல, நான் தைச்சி முடித்து லேஸ் அடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் பார்க்குறேன். அங்கே பாருங்கள், இதுதான் மேல் சைடு, பட் வந்து அதை வந்து பேக் சைடில் வந்து திருப்பி வச்சு அடிச்சிட்டேன். சரி, அது திருப்பி வச்சு அடித்தாலும் அதை இனிமேல் திருப்பி அடிக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்றதுக்காக இந்த லேஸ் ஒர்க் மேலே கொடுத்தேன். பட் அந்த லேஸ் ஒர்க்குமே அழகாக இருந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாருமே இந்த மிஸ்டேக்கை வந்து எனக்கு பார்த்து சொல்லவே இல்லை. அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. கைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பார்டருக்கு 2 பார்டருக்குமே லேஸ் பார்டர் கொடுத்துட்டு நடுவில் வந்து அந்த க்ரீன் கலரில் பேட்சை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறேன் கைக்கு. தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்டில் நான் எதுவுமே பண்ணலை. ப்ளஸ் உங்களுக்கு டை நாட் வந்து ட்ரையாங்கிள். எப்பயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டை நாட் வந்து ட்ரையாங்கிள் டை நாட். அது ஈஸி அடிக்கிறதும் கூட, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், அடிச்சிடுவோம். அது இந்த லேஸ் ஒர்க் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்காக அந்த ப்ளவுஸை தூக்கி போடணுன்னு அவசியம் கிடையாது. அதை வேறு எப்படி எந்த வகையிலாவது நீங்கள் அதை வந்து வேறு ஒரு டிசைனாக நீங்கள் மாற்ற முடியும். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். இங்கே பாருங்கள், இந்த கை வந்து இதுதான் ஃப்ரண்ட் சைடு, நல்ல பளபளன்னு தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள் பேக் சைடு. பட் இது வரைக்கும் இது யார் கண்ணிலையும் படலை. ஆனால் நான் ஓப்பனாக நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். சப்போஸ் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது மிஸ்டேக்கே பண்ணாலும் அதுக்காக எந்த ஒரையும் பண்ணிக்க தேவையில்லை. அதை எப்படி மாற்ற முடியுமோ அப்படி நீங்கள் மாற்றிடுங்க. ஓகேங்களா? இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் டிசைன் உங்கள் ப்ளவுஸில் இதே போலனா இதே மாதிரி இல்லை, நீங்கள் கரெக்டாக தைக்க ட்ரை பண்ணுங்கள். அண்டு இன்னும் மேலும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.